ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு kirthustars. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்ன பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த லெமனை வச்சு நம்ம எதுக்கெலாம் நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணலாம், க்ளீனிங் லிக்விட்லாம் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற நிறைய டிப்ஸ்லாம் தான் இன்றைக்கி இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த லெமனை பொறுத்தவரையும் நம்ம அந்த மேலே இருக்கக்கூடிய தோலை கூட நம்ம பயன்படுத்தலாம். அதை வந்து தூக்கி போடாமல் பல விஷயத்துக்கு வந்து நம்ம அதை பயன்படுத்த முடியும். அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே இந்த லெமனை வந்து நம்ம பாதியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு, டீ கப் வந்து நம்ம செராமிக்கில் அதிகமாகவே வீட்டில் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த டீ கப்பில் பார்த்திங்கன்னா ஓரத்தில் அந்த டீ கரை வந்து படிஞ்சிரும். ஸோ ரொம்ப நாள் யூஸ் பண்ணக்கூடிய கப்பெல்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த ஓரங்களில் வந்து கலர் வந்து ஃபேட் ஆகும். ஸோ அந்த கலரை எப்பயுமே மெயின்டைன் பண்ணுறதுக்கு அந்த செராமிக் பவுலில் அந்த ஓரத்தில் இருக்கக்கூடிய அந்த கரை எல்லாமே எடுக்கிறதுக்கு நம்ம லெமனை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இந்த எலுமிச்சம்பழ சாறை வந்து கொஞ்சமாக அந்த பவுலில் வந்து புழிஞ்சு விட்டுருங்க. இதுக்கு வந்து நம்ம அந்த சாறும் பயன்படுத்தலாம். இல்ல அப்படின்னாலும் அந்த தோல் இருக்கு இல்லைங்களா, அதை மட்டுமே பயன்படுத்தினா கூட போதும். உள்ளே போட்டு வச்சுட்டு சுடுதண்ணி வந்து கொஞ்சமாக அதில் ஊற்றி வச்சிடலாம். இந்த மாதிரி ஊற்றி வச்சு ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் போல் அந்த தண்ணி அதிலேயே இருக்கட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம அந்த கப்பை எடுத்து க்ளீன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த ஓரத்தில இருக்கக்கூடிய அந்த டீ கரை எல்லாமே இருக்காது. அதே மாரி கப்ப வந்து எப்பயுமே வந்து புதுசு மாரியே நம்ம மெயின்டெயின் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த டீ கரை எதுவுமே அதில ஒட்டியிருக்காது. கண்டிப்பா இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்க மறக்காம சொல்லுங்க. அடுத்து நம்ம இந்த லெமனை எதுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா நம்ம காய்கறிகள்லாம் வெட்டுறதுக்கு இந்த மாதிரி உட்டன் சாப்பிங் போர்டு வந்து எல்லார் வீட்லயுமே நம்ம வச்சு பயன்படுத்துவோம். ஆனா, அதில என்ன ஒரு பிரச்சனை வரும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதில அந்த வெங்காயத்தோட ஸ்மெல்லும் இருந்துகிட்டே இருக்கும். அதே மாரி அந்த காய்கறியோட கரை எல்லாமே அந்த உட்டன் சாப்பிங் போர்டு மேல படிஞ்சிருக்கும். இத போக்குறதுக்காக நம்ம என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அரை எலுமிச்சை சாதம் பிழிஞ்சு விட்டுட்டு, அது கூடவே கொஞ்சமா பேக்கிங் பவுடர் இருக்குங்களா, அதையும் போட்டுட்டு நல்லா தேய்ச்சி விடுங்க. தேய்ச்சி ஒரு 5 நிமிஷம் போல விட்டுட்டு நீங்க கழுவி பார்த்தீங்கனாலே போதும். உங்களுக்கு அந்த ஸ்மெல்லும் இருக்காது. அதே மாரி சாப்பிங் போர்டும் பார்க்கறதுக்கு நீட்டா இருக்கும். அந்த கரையெல்லாம் எதுவுமே இல்லாம சுத்தமா எடுத்துரும். ஸோ இந்த டிப்பும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம இந்த லெமனை எதுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா அவன் யூஸ் பண்ணீங்கன்னா, அதில வந்து அந்த மாரி ஸ்மெல் எல்லாமே வரும் இல்லைங்களா? நம்ம நான்வெஜ் சமைக்கும்போது கண்டிப்பா அது உள்ள வந்து அந்த நான்வெஜ்ஜோட வாடை வந்து இருக்கும். ஸோ அதுக்கடுத்து நம்ம கேக்கோ வேறு ஏதாவது பேக் பண்ணும்போது அதோட ஸ்மெல் வந்து உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த ஸ்மெல்லை நீக்கிறதுக்காக நம்ம இந்த லெமனை வந்து யூஸ் பண்ணலாம். அதுக்கு ஒரு அரை எலுமிச்சை பழ சாறை பிழிஞ்சு விட்டுட்டு, அதிலேயே தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பவுல வந்து நம்ம அவனுக்குள்ளே வச்சு ஒரு 10 நிமிஷம் போல் நம்ம ஹீட் பண்ணாலே போதும். உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஸ்மெல் எல்லாத்தையுமே எடுத்துரும். ஸோ நம்ம என்ன நான்வெஜ் சமைச்சிருந்தாலும் ஸோ அந்த அன்னைக்கு வந்து இந்த மாதிரி பவுலில் எலுமிச்சம்பழத்தை போட்டு நீங்கள் ஒரு 10 நிமிஷம் போல் ஹீட் பண்ணிங்கன்னா உள்ளுக்குள்ளே இருக்கும் அந்த சிக்கனோட ஸ்மெல்லோ இல்லை நான்வெஜ் எது சமைச்சிருந்தாலும் அந்த ஸ்மெல்லை ஃபுல்லாகவே எடுத்துரும். ஸோ அடுத்து நம்ம பேக் பண்ணும்போது அந்த சிக்கனோட வாடை எதுவும் வராமல் இருக்கும். ஸோ இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்து பார்க்க போகிற டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒயிட் கலரில் இருக்கக்கூடிய அந்த பேசின் இருக்குல்ல, வாஷ் பேஷன் ஏதாவது இருந்தாலுமே, ஸோ அது வந்து எப்பயுமே அந்த ஷைனிங்னஸோடு இருக்கிறதுக்கு, அந்த உப்பு கரையெல்லாம் எதுவும் படியாமல் இருக்கிறதுக்கும் நம்ம இந்த லெமனை வந்து பயன்படுத்தலாம். இது வந்து நம்ம மாசத்துல ஒரு தடவை வந்து இந்த மாதிரி லெமனை வச்சு தேய்ச்சி விட்டுட்டு நம்ம க்ளீன் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸா. ஸோ கிச்சனில் இருக்கக்கூடிய வாஷ் பேஷன் மட்டும் இல்லை, நம்ம பாத்ரூமில் இருக்கக்கூடிய வாஷ் பேஷன்லேயுமே இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணி விடலாம். இது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த கலரும் வந்து ஃபேட் ஆகாம நல்லா ஷைனிங் லுக்கோட இருக்கும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த லெமனோட ஸ்மெல் வந்து அது நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ லெமனை வச்சு தேய்ச்சி விட்டுட்டு, அதுக்கப்புறமா நம்ம ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சிட்டா, உங்களுக்கு நல்லா அந்த ஷைனிங் லுக்கோட இருக்கும். ஸோ பாருங்கள், நல்லா பளிச்சுன்னு இருக்கு. ஸோ இந்த மாரி நீங்க அடிக்கடி வந்து வாஷ் பேஷனையும் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம லெமனை எதுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிச்சனில் இருக்கக்கூடிய பைப்போ அல்லது பாத்ரூமில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டீல் பைப்லாம் இருக்கு இல்லைங்களா, கண்டிப்பாக இதில் வந்து உப்பு தண்ணியை பயன்படுத்தக்கூடிய இடத்துல அந்த கரை வந்து படிஞ்சிருக்கும், உப்பு கரை. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் சாதாரணமாக அந்த தூக்கி போடக்கூடிய அந்த தோல் இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு தேய்ச்சாலே போதும். உங்களுக்கு அந்த உப்பு கரை எல்லாமே எடுத்துரும். பைப்பும் எப்பயுமே வந்து புதுசு மாதிரியே இருக்கும். ஸோ அதனால் நம்ம எப்பயாவது ஜூஸ் போடுறதுக்கோ இல்லை ஏதாவது சமைச்சிட்டு நம்ம அந்த தோலை தூக்கி போடாமல் இந்த மாதிரி நீங்கள் பைப்பை க்ளீன் பண்ணுறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லெமனை வச்சு தேய்க்கும்போது நீங்கள் வேறு எந்த ஒரு லிக்விட் எல்லாம் வச்சு தேய்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த எலுமிச்சம்பழ தோல் இருந்தாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த உப்பு கரை எல்லாமே எடுத்துரும். பைப்பு வந்து எப்பயுமே வந்து அந்த ஷைனிங் லுக்கோடையே இருக்கும். ஸோ நீங்களும் இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது வந்து ஸ்டீல் பைப்பாக இருக்கக்கூடிய இடத்துல மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆகும்.
ஸோ இனி வந்து தோலை வந்து தூக்கி போடாமல் இந்த மாதிரி பைப்பை நீங்களும் க்ளீன் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற டிப் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த எலுமிச்சை தோலை வந்து நம்ம தூக்கி போடாமல் அதை நல்லா ஒரு தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணியை வந்து நம்ம ஸ்ப்ரேவாகவும் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம கிச்சன் கவுண்டர் டாப்பு சிங்க் இதெல்லாமே க்ளீன் பண்ணுறதுக்கான ஒரு க்ளீனர் லிக்விடாகவும் நம்ம ரெடி பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்துகிட்டு இந்த எலுமிச்சை தோலை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ தண்ணி நல்லா கொதிச்சு வரும்போது பார்த்திங்கன்னா அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். அந்த தண்ணியை எடுத்து நம்ம தனியாக வடிகட்டி எடுத்துகிட்டு இது கூடவே வந்து கொஞ்சமாக விம் லிக்விட் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நீங்கள் ரூம் ஸ்ப்ரேவாக பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா வெறும் அந்த தண்ணியை மட்டுமே பாட்டிலில் ஊற்றிட்டு நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இதுவே வந்து நம்ம டைல்ஸோ இல்லை கவுண்டர் டாப் ஏரியாலாம் க்ளீன் பண்ணுறதுக்கு நீங்கள் பயன்படுத்துறீங்கன்னா அதில் கொஞ்சமாக விம் லிக்விட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. தேய்ச்சி விட்டுட்டு இதை வச்சு நம்ம கவுண்டர் டாப் எல்லாமே க்ளீன் பண்ணிக்கலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா கிச்சனில் நம்ம இந்த பாத்திரம் கழுவிட்டு நம்ம கமுத்தக்கூடிய இடத்துல வந்து உப்புக்கரை வந்து அதிகமாக படிஞ்சிருக்கும். அந்த இடத்துல நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த தண்ணியை ஊற்றி நீங்கள் ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சி பாருங்கள். உங்களுக்கு அந்த உப்புக்கரை எதுவுமே படியாது. ஏன்னா போர் வாட்டர் நம்ம யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த கவுண்டர் டாப்பில் அடிக்கடி அந்த உப்புக்கரை வந்து படிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த லிக்விடை பயன்படுத்தி நீங்கள் தேய்க்கும்போது எப்பயுமே வந்து கவுண்டர் டாப் வந்து கொஞ்சம் நல்லா பளபளப்பாகவே இருக்கும். ஸோ இந்த டிப்பும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நான் சொன்ன மாதிரி இதை வந்து ரூம் ஸ்ப்ரேவாக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வெறுமே கொதிக்க வச்ச தண்ணியை மட்டுமே எடுத்து நம்ம ஸ்ப்ரே பாட்டில் ஊற்றி விட்டுட்டு எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரே பண்ணி விடலாம். லெமனோட ஸ்மெல் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நம்ம ட்ரெஸ்லேயும் சரி அல்லது நம்ம சோஃபா நம்மளோட கர்டைன்ஸ் ஏதாவது நம்ம போட்டிருந்தாலும் அந்த இடத்துல நம்ம இதை வந்து ஸ்ப்ரே பண்ணி விடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஐ ஹோப் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்த இந்த டிப்ஸ் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.